கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடுமையான உறைபனியின் தாக்கம் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ஜாபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாபர், இப்போ எந்த அளவிற்கு உறைபனி இருக்கிறது? வழக்கமாக இந்த சீசன்ல எது போன்று இருக்கும்? நிச்சயமாக காயத்ரி, மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக உறைபனி சற்று தாமதமாக தொடங்கினாலும் பனியின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. வழக்கமாக டிசம்பர் மாத தொடக்கத்தில் உறைபனி தொடங்கி மார்ச் முதல் வாரம் வரை நீடிக்கும். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அதிக அளவு மலைப்பகுதிகளில் பெய்த மழை மற்றும் தொடர் அடர்ந்த மேகமூட்டம் காரணமாக உறைபனி சற்று தாமதமானது. டிசம்பர் மாதம் ஜனவரி துவக்கத்தில் உறைபனி பொழிவு இருக்கும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் அவ்வப்போது ஒரு சில நாட்கள் மட்டும் உறைபனி நிலவியது. இந்த நிலையில் புத்தாண்டு பிறந்தது முதல் கடந்த 5 தினங்களாக உறைபனியின் தாக்கமும் கடும் குளிருமானது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலில் நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் வரை நிலவி வருவதாலும் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவியது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் 7 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை புற்களின் மேல் விழுந்த நீர் பனித்துளிகள் உறைந்து உறைபனியாக மாறியது. இந்த உறைபனியானது கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான ஜிம்கானா மற்றும் பாம்பார்புரம் அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல் அரசு விளையாட்டு மைதானம், பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிலும் காணப்பட்டது. இந்த பகுதிகளில் உள்ள பசுமையான புற்களின் மேல் உறைபனி பொழிவு இருந்ததால் வெள்ளை கம்பளம் விரித்தது போன்றும் முத்துக்களை புற்களில் கோர்த்து வைத்தது போலவும் காட்சியளித்தது. மேலும் நட்சத்திர ஏரியிலும் சூரிய ஒளி பட்டதும் படர்ந்திருந்த பனி ஆவியாகி சென்ற காட்சிகளும், இலைகள் புற்களின் மேலும் வாகனங்களின் மேற்பரப்பிலும் உறைபனி படர்ந்திருந்த காட்சிகள் கண்களுக்கு வெகுவாக விருந்தளித்தது. மேலும் கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிரினால் அதிகாலையிலேயே ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தீமூட்டி குளிர் காய்ந்து வரும் காட்சிகளை காண முடிகிறது. குளிரை சமாளிக்கவும் சொட்டர், ஜர்க்கின் உள்ளிட்ட குளிர் ஆடைகளை அணிந்தவாறும் நடமாடி வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடரும் குளிரினாலும் நிலவும் உறைபனியினாலும் கூக்கால், பழம்புத்தூர், மன்னவனூர், பூம்பாறை உள்ளிட்ட பல்வேறு விவசாய விளைநிலங்களில் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மலை கிராம விவசாயிகளும் கவலை அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி ஜாபர், விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.